நம்முடைய பெரும்பாட்டனார் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டணுன்ற ஒரு கோரிக்கையோட ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதில் வந்து கலந்துக்கிட்டு இவங்களோட தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்து நானும் இவங்களோட கலந்துக்கிட்டேன். மேலும் இதில் இன்னொரு கோரிக்கையாகவும் அவரோட பள்ளிப்படையும் மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும். உடையாளூரில் இருக்கிற ராஜராஜ சோழனோட பள்ளிப்படை பற்றியும் அதையும் அங்கீகரித்து அதையும் வந்து ஒரு சதை விழாப்பவும் ஒரு பெரிய விழாவாக அவரோட பள்ளிப்பள்ளி எடுக்கணுன்ற கோரிக்கையும் இந்த இடத்துல வச்சுருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் சார்பில் 2010 ராஜராஜ சோழன் அவர்களுடைய வரலாறு கொண்ட ஓலைச்சுவடிகளை தமிழக அரசு வந்து சிபிசிஐடி மூலயமா சுப்புராஜ் அப்படின்றவர்கிட்ட இருந்து தேனியிலேருந்து கைப்பற்றினாங்க. சுகுமார் அப்படின்றவரோட ஆய்வாளர் வந்து அதை கண்டுபிடிச்சார். அவர் தகவல் சொல்லி தமிழக அரசு வந்து 2010 அந்த ஓலைச்சுவடுகளை வந்து கைப்பற்றினாங்க. அதில் வந்து முழுக்க ராஜராஜ சோழன் அவர்களை பற்றிய 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன வரலாறு வந்து அதில் இருக்குது. கிட்டத்தட்ட 14 வருஷமாக அந்த ஓலைச்சுவடி எங்கே இருக்குது, அது யார் கையில் இருக்குது, இப்போ அது தமிழக அரசு கையில் தான் இருக்குது. ஆனால் ஆர்டிஐ போட்டாலும் அதில் வந்து எந்த தெளிவான பதிலும் இல்லை. அதுக்காக இன்னும் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அந்த ஓலைச்சுவடியில் இருக்க தகவல், அந்த ஓலைச்சுவடியில் மறைந்திருக்க ராஜராஜ சோழனோட வரலாறு வெளியே வரணும். 14 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் அதை பற்றி எந்த செய்தி இல்லாததால் அதை பற்றின விஷயங்களை வந்து மக்களுக்கு தமிழக அரசு சொல்லணும்னு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக வச்சிடறேன். திருப்பதி லட்டு பற்றி நான் ட்வீட் போட்டிருந்தேனே சார், அது வந்து ஆய்வறிக்கை வந்து அதில் கலப்படம் இருக்குன்றதை வந்து நிரூபிச்சிருக்காங்க. என்னென்னா தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, பாமாயிலில் வந்து நெய்யில் செய்ய வேண்டியதை பாமாயிலில் விலை குறைவாக செய்யணும்னு லட்டு தயாரிச்சிருக்காங்க. அந்த பாமாயில் மட்டும் இருந்தால் எங்கே மாட்டிக்குவோமோன்னு அதில் வந்து இந்த மாதிரி கொழுப்புக்கான ரசாயனங்களில் சேர்த்துருக்காங்கன்றது வந்து ஆய்வறிக்கையில் நிரூபணமாகிருக்கு. அதை செஞ்சவங்களை அதுக்கு உட்பட்ட அத்தனை பேரையும் கடுமையாக தண்டித்து திருப்பதி அந்த டைமில் இந்த திருப்பதி தேவஸ்தானம் போர்டே கலைச்சிடணும். அதிலிருந்து ஒருத்தரையும் திரும்ப அதில் நியமிக்கக்கூடாது. அனைத்து மாநிலங்களிலும், ஏன்னா திருப்பதின்றது வந்து வெறும் ஆந்திராவுக்கு மட்டுமான கோயிலாக இல்லை, அது உலகம் முழுக்க இருக்க இந்துக்களுக்கான ஒரு கோயிலாக இருக்கிறதால இந்தியா முழுக்க இருக்க குறிப்பிட்ட ஒரு 10 மாநிலங்களில் உறுப்பினர்களை சேர்த்து இன்னொரு புது தேவஸ்தானம் போர்டு அமைச்சு மிக பாதுகாப்பான முறையில் வந்து இனிமேல் அங்கேருந்து பிரசாதம் தயாரிக்கப்படணுன்றது வந்து அப்படி தான் என்னோடய தனிப்பட்ட கருத்தாக சொல்லியிருக்கேன். இங்கேயும் அதை தான் சொல்லிக்கிறேன். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது மிகப்பெரிய தாக்குதல். இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ புனிதமான விஷயமா 307 வருஷமாக இருக்கிற அந்த லட்டு பாரம்பரியத்தை வந்து கெடுத்து இன்றைக்கி அதோட பேர் புகழெல்லாம் கெடுத்து இருப்பாங்க. அது ரொம்ப தப்பு, மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய செயல். அவர் விஜய் சார் வந்து மாநாடு நடத்தலாம், அரசியல் கட்சி தொடங்கலாம், எல்லாமே அவரோட உரிமை, அவங்க செய்யலாம். ஆனால் அவர் வந்து கேரளத்தில் இருக்கிற ஒரு ஓணம் பண்டிகைக்கு வந்து அதுவும் இந்துக்களோட பண்டிகை தான், அதுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான ஒரு இந்து பண்டிகையான விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததை மக்களுக்கு தெரிவிக்கணுன்ற நோக்கத்தோடு தான் அதை வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போது எனக்கு கருத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க வந்து எப்படி ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறாங்களோ அது மாதிரி எந்த பாரபட்சம் இல்லாமல் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லணும். அநேகமாக தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன். அவங்களோட மாநாடு நடத்துறது, கட்சி நடத்துறது அவங்களோட உரிமை, அதில் நமக்கு எந்த பிரச்சனை இல்லை. அவங்க நல்லபடியாக வரட்டும். ஆனால் இங்கே இருக்க உங்களை ஜெயிக்க வச்ச மக்களை வந்து இழிச்சாளர்களாக பார்க்காதீங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல வந்த விஷயம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.